செக்ஷன் 44AD பிரசம்டிவ் பிசினஸ் இன்கத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மெயினா யாருக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, சின்ன பிசினஸ் பண்றவங்க, ஒரு புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கும், ஏற்கனவே சின்னதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். இந்த 44ADல ஒரு பிசினஸ் ஸ்மால் பர்சனுக்கு எப்படி டாக்ஸேஷன் சைட்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல், HUF, பார்ட்னர்ஷிப், LLP இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இதுக்கு யூஸ் பண்ற ஃபார்ம் வந்துட்டு ITR 4. பிரசன்டிவ் பிசினஸ் இன்கம் அப்படின்னா ப்ரீ அஸ்யூம்ட் பிசினஸ் இன்கம், அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் டர்ன் ஓவருக்கு நெட் ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. அதுதான் பிரசன்டிவ் பிசினஸ் இன்கம் அப்படிங்கிறாங்க. என்ன டைப் ஆஃப் பிசினஸ்க்கு இது யூஸ் ஆகும்? ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜெனரல் ஸ்டோர், இந்த டைப் ஆஃப் பிசினஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு டிஜிட்டல் மோட் 6%, இன்னொன்று கேஷ் மோட் 8%. 6% அப்படின்னா அந்த டர்ன் ஓவருக்கு 6% கால்குலேட் பண்ணிட்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதையே நெட் ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், 50 lakh rupees நம்ம டர்ன் ஓவர் பண்றோம், அதுக்கு 6% டிஜிட்டல் மோட்ல டர்ன் ஓவர் ஏர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 3 lakh rupees நம்ம நெட் ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கேஷ் ரெசிப்ட் வந்து ஃபுல்லாவே நம்ம கேஷ் ரெசிப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 8% வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், நெட் ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் நெட் ப்ராஃபிட், டீம்டு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புக்கை வந்து ஆடிட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாட்டி நம்ம இந்த 44AD ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 years வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நம்ம இதைய ஆஃப் பண்ணல, ஆப்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலர் டாக்ஸ் ஆடிட் மோட்ல இந்த பிசினஸ் கண்டினியூ ஆகும். இந்த சின்ன ஸ்மால் பிசினஸ் இதை என்ஜாய் பண்ண முடியாது. அதனால இத ஆஃப் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது கணக்கு போட்டு நம்ம இதைய யூஸ் பண்றது ஒரு புத்திசாலித்தனமான ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வர்ற லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, லாஸ் கொண்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுல புதுசா கொண்டு வந்த நோட்டிபிகேஷன் படி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 1,25,000 rupees இதுல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட் அப் டு rupees 1,25,000.